ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீன்ஸ் பொரியல். இந்த பீன்ஸ் பொரியல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாகவும், சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு சாதம் இதனோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு பீன்ஸ் வாங்கியிருக்கேன். அது 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பீன்ஸ் வாங்குறப்போ பிஞ்சாக இருக்கிற பீன்ஸ் வாங்கிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நமக்கு வேக வைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஹெட் அண்ட் டெயில் போர்ஷன்ஸை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பீன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். நடுவில் நமக்கு நார் மாதிரி வரும். அதையும் நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும். இதே போல் ரிமைனிங்ஸ் உள்ள பீன்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எல்லா பீன்ஸும் கட் பண்ணிட்டேன். 1/4 கிலோ பீன்ஸை நம்ம கட் பண்ணப்போ நமக்கு இவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு. இதே போல் ஃபைனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பீன்ஸை பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்க்க போகிறோம். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது செய்கிறப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. சம்டைம்ஸ் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கருக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நான் 4 பூண்டை தட்டி சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வறுத்து விடணும். இது எல்லாமே இப்போ 4-5 கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த கருவேப்பிலையை எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீன்ஸை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கடாயில். கடாயில் சேர்க்குறப்போ 1-2 பீன்ஸ் பார்த்திங்கன்னா கீழே விழும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பீன்ஸை அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். குறைஞ்சது 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். பீன்ஸும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டோம்னா அந்த மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா பீன்ஸில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அடுத்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மிக்ஸ் பண்ணி பார்த்ததும் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் இந்த டைமில். அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணியை சேர்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் சேர்த்துருக்கேன் தண்ணி. அப்போ தான் பீன்ஸ் கம்ப்ளீட்டாக வெந்து வரும். தண்ணியை சேர்த்த பிறகு பீன்ஸை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு பீன்ஸ் முழுகிற மாதிரி தண்ணி இருந்தால் நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் பீன்ஸ் பார்த்திங்கன்னா. இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இடையிடையில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் தண்ணி சேர்த்ததும் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா போட வேண்டாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 15 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சுலபமான பொரியல் இது. மறுபடியும் லிட்டை போட்டு வேக வைப்போம். அப்போ தான் நமக்கு ஈவனாக பொரியல் வெந்து வரும். அதனால தான் லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறோம்.
இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த தண்ணி வற்றி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டாக தண்ணியும் வற்றிருச்சு, பீன்ஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கும். அதனால தான் நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம செஞ்ச பொரியல் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம், காரக்குழம்பு எந்த ரைஸ்க்கு வேணாலும் பீன்ஸ் பொரியலை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகவும் ஜோராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.